அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகர் அனுபவ பரிவாகவா அபரிமிதமாக அருளி செய்தது ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம். இன்றைக்கி 32 ஸ்லோகம், 2வது ஆஸ்வாசத்தில், 2வது சாப்டரில். கர்ண விலம்பித கதம்ப மஞ்சரி கேசராருண கபோல மண்டலம் நிர்மலம் நிகமவாக கோச்சரம் நீலிமானமவலோகயாமஹே. கர்ண விலம்பித கதம்ப மஞ்சரி கேசராருண கபோல மண்டலம் நிர்மலம் நிகமவாக கோச்சரம் நீலிமானம் அவலோகயாமஹே. அவன் நிர்மலமானவன், நிமலன், நின்மலன், நீதிவானவன், அமலன், ஆதிப்பிரான் அப்படின்னு திருப்பாணாழ்வார் அருளி செய்தபடி அவன் நிர்மலமானவன், எந்த விதமான தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவன், வேத வாக்கியங்களால் பரிபூர்ணமாக விவரிக்க முடியாதவன். அப்படிப்பட்ட அவன் நீலவண்ண கண்ணனாக காட்சி தருகிறான் நமக்காக. பரம சௌலபியனாய் நான் காணும் இந்த காட்சியில் அவன் ஒரு புதுமையான அலங்காரத்துடன் காணப்படுகிறான். புதுசாக அலங்காரம் பண்ணிட்டுருக்கான், கிராமிய அலங்காரம். அதுவும் கண்ணனை கண்குளிர காண்கின்றோம். அந்த அலங்காரத்தில் காதில் கதம்ப மலர்களின் கொத்துக்களை காதில் அப்படி தொங்கட்டான் போல தொங்க விட்டுருக்கான். அந்த மலர்களின் அந்த மகரந்த தாதுக்கள் இருக்க, அந்த பொடி, மஞ்சள் பொடி ஒன்று அந்த பூவில் இருக்கும். அது அவன் கன்னங்களில் பட்டு இளம் சிவப்பாக கன்னத்தை காட்டுகிறது. ரொம்ப அழகு வெள்ளமிட்டு ஓடுகிறது அவன் அப்படி காட்சி தரும் விதத்தில். கர்ண லம்பித, காதுகளில் தொங்கும் கதம்ப மஞ்சரி, கடம்பம் பூக்கத்தினுடைய கேசர அருண, இதழ்களால் அருண சிவப்பாக தோன்றும் அந்த பூவோட இதழ், அந்த இதழில் இருக்கிற பவுடர் அது சிவப்பாக தோன்றது இந்த கன்னத்தில் பட்டு. கபோல மண்டலம், அப்படிப்பட்ட கன்ன பிரதேசத்தை உடையவன். நிர்மலன், பரிசுத்தமானவன். நிகம வாக் அகோச்சரம், வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவன். நீலிமானம், நீலவண்ணன், நீலமேக சியாமலன் கண்ணன். அவலோகயாமகே, நாங்கள் கண் குளிர காண்கின்றோம். நாங்கள்னு நம்மளையும் சேர்க்கிறார். கண் குளிர நம்ம அவனை சேவிக்கிறோம் அப்படிங்கிறார். சாட்சி சஞ்சலித்த லோச்சனோத்பலம் சாமி குண்மலித கோமலாதரம் வேகவல்கித கராங்குழி முகம் வேணுநாத ரசிகம் பஜாமகே. வேணுகான லோலன், குழலூதும் கண்ணன். சாட்சி சஞ்சலித லோச்சனோத்பலம் சாமி குட்மலித கோமலாதரம் வேகவல்கித கராங்குலி முகம் வேணுநாத ரசிகம் பஜாமகே. அவன் புல்லாங்குழல் அப்படி வேகமாக அந்த சின்ன விரலில் அந்த அந்த ஹோல், அந்த ஓட்டைகளில் அப்படியே நாதத்தை துரித கத்தியில் வேகமாக வாசித்து நாதங்களை இசைக்கிறான் அவன். அப்போ அவன் கை விரல்களின் பக்கம் அவனது திருமுகம் நோக்கி இருக்கிறது. கை விரலில் அந்த திருமுகம் அந்த பக்கம் திரும்புறது. அவன் அந்த இசை நாதத்தை அனுபவித்து ரசிக்கிறான். அவனுடைய இசை நாதத்தை அவனே ரசிக்கிறான். அப்போ அந்த கரு நெய்தல் போன்ற அந்த பூக்கள் போன்ற ப்ளூ ஹியூடு, அந்த கரு நெய்தல் பூக்கள் போன்று அவனது கண்கள் குறுக்கும் நெடுக்கும் அசைந்து கொண்டிருக்கிறது அந்த கைக்கு ஏற்ற மாதிரி. அவனது அழகான உதடுகள் 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்ட கொவ்வைப்பழம் போல காட்சியளிக்கிறது. அழகாக இருக்கு. இந்த வித திருக்கோலத்தில் காட்சி தரும் கண்ணனை அடியார்களான நாம் பஜனை செய்கிறோம், பஜிக்கிறோம் என்கிறார். சாட்சி சஞ்சலித்த லோச்சனோத்பலம் சாமி குட்மலித கோமலாதரம் வேகவல்கித கராங்குழி முகம் வேணுநாத ரசிகம் பஜாமகே. சாட்சி, குறுக்காக சஞ்சரிக்கும் லோச்சன உட்பலம்,
நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவன். சாமி இரு பாதியாக பிரிக்கப்பட்ட குட்மலித்த அரும்பு போன்ற கோமள அதரம், அழகிய உதடுகளை உடையவன். வேகவல்கித விரைவாக அசையும் கர அங்குலி முகம், கைவிரல் நுனிகளை உடையவன். வேணுநாத ரசிகம், அப்படி குழலோசையின் இனிமையை அனுபவிக்குமான அந்த கண்ணனை பஜாமகே நாடுகின்றோம், பஜிக்கிறோம் என்கிறார் சுவாமி. சிறுவிரல் தடவி பரிமாற, செங்கண் கோடச் செய்யவாய் குப்புளிப்ப, குருவியர் புருவம் கூடிலிப்ப, கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது, பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லவேன்கிறார் பெரியாழ்வார். அவ்வளோ அழகாக கண்ணன் அந்த புல்லாங்குழலை வாசிக்கும்போது, சிறு விரல் தடவி பரிமாறி செங்கண் கோடச் செய்ய வாய் கொப்புளிப்ப, அந்த கண் அப்படியே புருவம் அப்படி கொஞ்சம் சேர்ந்து அப்படியே வாய் கொப்புளிக்கிறது அந்த காற்றை அந்த புல்லாங்குழலில். அப்போ பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, பறவைகள்லாம் அப்படியே சுத்திண்டு கொஞ்சம் கூட அந்த ரெக்கையை அசைக்காமல் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் வந்து அந்த இசையை கேட்கறதான். கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லவே, பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் அப்படியே இறங்கி அப்படி வாயில் அந்த புல்லை எடுத்து அந்த புல்லை அப்படி அசை கூட போடலை, மென்று கூட சாப்பிடல. ஏன்னா அப்படி மென்று சாப்பிட்டா அந்த சத்தத்தில் புல்லாங்குழல் இசை கேட்காதே அப்படின்ட்டு அப்படியே வாயை வச்ச மாதிரியே வச்சுட்டு காதை ஆட்டாமல் கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லவே, செவி கூட ஆட்டாமல் கேட்கறதான் அந்த தெய்வீக கானத்தை. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் தன்யோஸ்மி.